அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் அதிலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் இன்று உங்கள் சூழ்நிலைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரப் போகிறார். தேவன் இன்று ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய சூழ்நிலைகளிலே கொண்டு வரப் போகிறார். கொந்தளிக்கும் சூழ்நிலைகள், உங்களை புரட்டி போடும் சூழ்நிலைகளா இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இன்று கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். மகிமையான மாற்றத்தை கொண்டு வருவார். பாருங்க, சீஷர்கள் இயேசுவோடு கூட பிரயாணம் பண்ணாங்க. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். மார்க் 4 இருக்கு. அப்ப இவங்கெல்லாம் போகிற நேரம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். ரொம்ப டயர்டா இருந்தது போல அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் என்ன நடக்குதுன்னா, பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்க அலைகள் அதின் மேல் மோதிற்று. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. திடீர்னு பலத்த சுழல் காற்று. எனவே வாழ்க்கை சில நேரம் பாருங்க, நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். திடீர்னு எங்க இருந்து தெரியல, இந்த பிரச்சனை அப்படியே முளை தெளிப்பி வரும் இல்லைங்களா? திடீர்னு இங்க அப்படிதான் நடந்திருக்கு பாருங்க. அப்படி நடந்து என்ன ஆச்சுன்னா, படகு நிரம்பத்தக்க அலைகள் அப்படின்னா என்ன, கடல் தண்ணி அப்படியே படகுல வந்து நின்றுச்சு. அப்ப இவங்களால மேனேஜ் பண்ண முடியல, ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா இயேசு ஒரு திரையாயிருந்தார். நிறைய சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, சூழ்நிலைகளிலே ஒரு மாற்றம். உடனே இவங்க என்ன பண்றாங்க, அவரை எழுப்பி, போதகரை நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இவங்க பாருங்க, நாங்க சாகுற உங்களுக்கு கவலை. அப்ப இவங்க மைண்ட் செட் என்னன்னு பாருங்க, இவர் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா அவர் கூட தான் இருக்கிறாரு அங்கதான். ஆனா அவன் மைண்ட் செட் என்ன, அவருக்கு கவலை இல்லை, நம்ம வாட்டுக்கு இப்படி விட்டுட்டு போயிடுவோம், அவரோட நடந்து போயிடுவார் கடல்ல இல்ல. ஆண்டவர் சொல்றாருப்பா, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்ப்பா, நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்கு எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை வந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எவ்வளவு பெரிய தேவன்! எழுந்து காற்றை அதட்டினார். அதுதான் சோர்ஸ் பாருங்க. அந்த காற்று தான் இந்த கடல் கொந்தளிப்பு கொண்டு வந்தது இல்லையா? அப்ப அவர் அந்த சோர்ஸ் என்ன பண்றாரு, அதட்டுகிறார். என்று நான் சொல்லுகிறேன், நீங்க சந்திக்கிற பிரச்சனைக்கான வேர் எங்க இருக்கோ அதை கர்த்தர் அதற்றார். பிசாசானவன் உங்களுக்கு கடனை, வியாதி இந்த மாதிரி கொடுத்திருக்கிறாங்கல்ல, பிசாசை என்று அவர் அதட்டுகிறார். உங்களுடைய பிரச்சனையின் சோர்ஸை அவர் இன்றைக்கு அதட்டுகிறார். அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு. அப்ப உங்க பிரச்சனை உங்களை மூழ்கடிக்கிற மாதிரி வருது, உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கிறது, நீங்கள் மடிந்து போகத்தக்கதாக உங்கள் பிரச்சனைகள் உங்கள் தலைமையில் ஏறி நிற்கிறது. ஆனா இயேசு சொல்றாரு, இறையாதே அமைதலாயிரு. அதட்டி அமைதிப்படுத்தினார். இன்றைக்கு உங்க பிரச்சனையை கர்த்தர் அமைதிப்படுத்துவார், அதை டீல் பண்ணுவார், முட்டுப்புள்ளி வைப்பார். ஆமென். அப்ப என்ன நடந்ததுதான், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சூழ்நிலை அப்படியே மாறிவிட்டது பாருங்க. சினாரியோவே மாறிடுச்சு. கடல் கொந்தளிச்சுட்டு இருக்கு, எல்லாம் சாக கிடக்குறானுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை மாற்றம், மிகுந்த அமைதல். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு இன்று உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். மிகுந்த அமைதல் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவன் அந்த பிரச்சனையை இன்றோடு முடிவுக்கு கொண்டு வருவார். இன்று ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர்